எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும். சார் வந்து எழுத்தாளர் திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற மிகப்பெரிய இசையமைப்பாளருங்க. அவர் ஷூட்டிங் போவார், மீட்டிங் போவார். நைட்டு வந்து 6 மணி போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் இப்போ ரெடியாக இருப்பாங்க. டியூன் டெய்லி போட்டு இருப்பாருங்க. இது வரைக்கும் 2000 டியூன் போட்டு வச்சிருக்காருங்க. பச்சை மலை சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம். நாங்கள் உங்களை பாக்யராஜ் சார் படங்கள்லையுமே வந்து சில காட்சிகளில் பார்த்துருக்கோம். நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நடிச்சு தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவசர போலீஸ் 100 எங்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்தை இவர் தொடர்ந்து சார் எடுக்கிறாரு. என்னை பார்த்து என்ன பண்ணார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ராமலிங்க சார் இருந்தார். அப்போ ராமலிங்க மனைவிக்கு லேசாக டச்சப் பண்ணி அந்த கடையை நிற்க வை அப்படின்ட்டாரு. என்னம்மா அது படமெல்லாம் கண்ணி போயிருக்கு, டேஸ்ட் நல்லாவே இருக்கும், எடுத்துட்டு போங்க. பாக்யராஜ் சார் வந்துட்டு பாரதி ராஜா சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு சீடன். அவர் வந்து சார் அட்ரஸ் பண்ணும்போதே வந்துட்டு என்னோட டைரக்டர் தான் எல்லா இடங்கள்லையுமே வந்து பாக்யராஜ் சார். குருமாரி பேரை சொல்லாதே அப்படிங்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்து வரீங்க டைரக்டர் தாங்க. முந்தியெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட வேலை பார்த்தேன், இவர்கிட்ட வேலை பேர் அப்படியே சொல்லும்போது ஒரு மாதிரியா இருக்குங்க. ஒரு குருமாரி இல்லையாண்ணா அந்த கலாச்சாரத்தை எங்கள் டைரக்டர் தான் உடைச்சாருங்க. படிச்சது எம்ஜிஆர் இறந்ததை வந்து இன்னும் வதந்தியாக நினச்சி நம்பிக்கிட்டு இருக்க நிறைய மக்கள். அவர் சாவலை அவன் சொன்னான் அடிச்சு விடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையில அந்த வதந்தி இன்னைக்கு உண்மையில இப்படித்தான் நினைக்கிற வரைக்கும் எங்கள் டைரக்டர் வந்து நான் இதுவரை அவர் போயிட்டாருங்கிற நினைப்பே வரமாட்டேங்குதுங்க. கொடுப்பன பாருங்க, அவர் இறந்து 16ஆவது நாள் இவர் தலைவர் இறக்கிறாரு. அவருக்கு என்ன அரசு மரியாதையோ அதே அரசு மரியாதை இந்த அரசாங்கம் மாண்புமிகு விஜய் அவர்கள் கொடுத்தது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். காதல் என்னும் மந்திரத்தின் மாயம் என்ன, கல்லும் முள்ளும் இப்போது பூவானதே, வானவில்லின் துண்டொன்று மண்ணில் வந்து யாருக்கும் சொல்லாமல் பெண்ணானதே, தென்மேற்கு பருவக்காற்று தேடி பக்கம் வீசும்போது சாரல். சார் இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணதை வந்து கண்டிப்பாக பாக்யராஜ் சாருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது. சார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுனா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்ணதை சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. என்னென்னா அவர் ஒன்று நல்ல வசதியான குடும்பங்க, ஏழை குடும்பம் கிடையாது. தொழிலுக்காக சென்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு தரவழிய வீட்டில் வறுமையை தீர்க்கறதுக்கெல்லாம் அப்படின்னு கிடையாது. சரி, ஓரளவுக்கு அவங்க அம்மா நல்லபடியாக வளர்த்து எல்லாரையுமே நல்லா தான் வச்சுருக்காங்க. அவர் தனிப்பட்ட அந்த லட்சியத்துக்காண்டி போராடும் பொழுது நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க. நான் படிக்கிற காலத்துலேயே வந்து எழுத்தில் கொஞ்சம் ஆர்வம். அப்போவே சின்ன சின்ன கவிதை எழுதி அனுப்புறது, பத்திரிகைகளுக்கு அனுப்புறது, சிறுகதை எழுதி அனுப்புறது. அதனால் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரியுங்க. புதன்கிழமை ராணி வார பத்திரிக்கை வரும். அது என்னோடய சிறுகதை ஒரு வாட்டி வந்துருச்சு, 2 வாட்டி வந்துருச்சு. சரி, என்னுடைய நண்பர் பிரபாகரன் இருக்கான், என்னுடைய காலேஜ் மேட் ஸ்கூல் மேட். அவன் அவங்க அம்மா டீச்சர் வேதமணி. அந்த அம்மா வந்து என்னை ரொம்ப பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாங்க. என் கதை ஒரு முறை வந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க, தொடர்ந்து மாணிக்க கதை வரும் நம்பி வாரம் வாங்குவாங்க ராணி. ஓகே, நான் சொன்னேன்ம்மா அடிக்கடி வராதுங்கம்மா, அது என்னைக்காவது ஒன்று வருமா அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தா மாட்டேங்க. இப்படி தான் நான் வந்து இழுத்து வர நாடகம் மனிதன் என்ற பொருள் நாடகத்தை புதுக்காலனி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை வந்து அழகர், சம்பத்து, ராமு, பிச்சைமணி, மணிமாறன், செல்வராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி ஒரு பேனா பரிசு கொடுத்து மெட்ராஸுக்கு போக மச்சான் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு அப்புறம் ஒரு நாடகம் வாய்ப்பு வந்துச்சு. பொத்தமட்டுப்பட்டி டவுனில் மணப்பாறைகளில் கர்ப்பகிரகம் ஒரு நாடகம் அங்கே ஒன்று போட்டேன். அப்புறம் அப்படியே வந்து சென்னையில் நாடகங்கள் திரும்ப வந்து நாடகங்கள் பாரத சாரதி சபாவோட சோவியத் கல்ச்சரில் போட்டி நாடகத்தில் பத்தினிக்கும் பசிக்கும் அதே கர்ப்பகிரக நாடகத்தெல்லாம் போட்டு நிறைய பரிசெல்லாம் வாங்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் சார்கிட்ட வர்றேன். சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த எழுத்துக்கள்லாம் இன்னும் பலம் கூடிச்சு. அவரை வந்து நிறைய நல்ல எழுத்தாளன் அப்படி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நான் ஒரு புத்தகம் எழுதினேன் கடைசியாக, யாரோ சொன்னாங்க ஒரு புத்தகம் எழுதினேன். அதை வந்து பாக்கியில் தொடராக எழுதி வந்தேன், சின்னதாக எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எங்கள் சார் வரும் நைட்டு ஒரு 11 மணிக்கு 10:30க்கு ஃபோன் பண்ணாங்க. மனைவி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இப்படி எழுதியிருக்கீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் என்னை பாராட்டி அள வச்சிட்டாரு. இப்போ சொன்னார், அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுங்க, ஒரு புத்தகம் படிக்கும்போது எது பிடிச்ச பக்கத்தை மடித்து வைப்பார். அது ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு ஏதாவது கேள்வி பதில் எழுதுறதுக்கு மாதிரி நிறைய அவர் பழக்கம். நிறைய படிப்பாளிங்க அவர் மிகப்பெரிய கவிஞர் வேறு. சொல்கிறேங்க, கவிஞர் எப்படி காரணம் சொல்ல பாருங்க. அதை படிச்சுட்டு பாராட்டிட்டு
ஒரு பக்கத்தை மடித்த மனவை புத்தகம் கூட மடிச்சிட்டேன் அப்படின்னாரு. வா. அப்புறம் சரின்ட்டு இது இவ்வளோதாங்க ஒரு பாராட்டு. ஒரு ஒரு குருமார், ஒரு ஆசான், நமக்கு யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் விட இந்த பாராட்டு பெரிய விஷயம். காலைல ஆஃபீஸ் வர சொன்னார், போனேன். அவர் லெட்டர் பேரில் ஒரு வாழ்த்து கொடுத்தாரு. ஒரு 10 லைன் அதில் எழுதியிருந்தார். அன்பு மனைவிக்கு போட்டுங்க, நீ என்னிடம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, உன்னிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. எனவே உன்னை அதீத மரியாதையுடன் பார்க்கிறேன். காலம் உனக்கு சரியான சூழ்நிலை அமைத்து தரவில்லை. இல்லை என்றால் சினிமாவில் நீங்கள் வந்து ஒரு வெற்றி கொடியை நாட்டியிருப்பீர்கள், அதுவும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு வாழ்த்திருப்பாருங்க. அந்த புத்தகம் யாரோ சொன்னாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டுங்க, என்ன சார் இப்படி எழுதிக்கிறீங்க, அழுகு வந்துருச்சுங்க. என்ன ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறாங்க. ஒரு லெஜெண்டுங்க அந்த மனிதன். உலகத்தை சாதித்த ஒரு சக்கரவர்த்தி சொல்கிறான், நீ ஏன்ட்ட பாடம் கற்றுக்கல, ஓன்ட்ட கற்றுக்க நிறையா இருக்குது, நீ சொல்லும் பொழுது நான் எப்படிங்க அந்த இடத்துல வந்து அதை ஏற்றுக்க முடியாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாருங்க. இப்படி தான் என்னுடைய எழுத்துக்கு பலம் கூடிச்சு ஒன்று ஒன்றா கூடிகிட்டே இருக்குதுங்க. இன்னும் நீங்கள் சார் வந்து எழுத்தாளர் திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற மிகப்பெரிய இசையமைப்பாளருங்க. அவர் கவிஞன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி உழைப்பாளி நீங்கள் பார்க்க முடியாதுங்க. எங்கள் ஊரில் கூட கிராமத்துலேருந்து பஸ்ஸுலையும் ட்ரெயினில் வருவாங்க. காலைல வந்துட்டு இறங்கிட்டு காஃபி குடிக்க மாட்டாங்க, டிஃபன் சாப்பிட அப்படி தூங்கிட்டே இருப்பாங்க. ஐயோ ரொம்ப அழுக்கு எழுப்பாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் சாரை பொறுத்தவரைங்க அந்த ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் சரி, வெளியே ஃபங்க்ஷன் போனாங்க, ஃப்ளைட்டை விட்டு இறங்கி காலைல வந்து குளிச்சுட்டு டப்பிங் போவார், ஷூட்டிங் போவார், மீட்டிங் போவார். நைட்டு வந்து 6 மணி பட்டி வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் இப்போ ரெடியாக இருப்பாங்க. டியூன் டெய்லி போட்டுருப்பாருங்க. இது வரைக்கும் 2000 டியூன் போட்டு வச்சுருக்காருங்க. ஒரு டீம் வச்சு ஜெயின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் தேவேலா மாஸ்டர் இவங்கெல்லாம் வயலில் வச்சுக்கிட்டுங்க இன்ன வரைக்கும் ஆஸ்தான கவிஞர் சொல்லுவாங்க பாருங்கள், ஆஸ்தான இசைக்குழுன்னு பாருங்கள். வாக்கிய தொடங்கிய நாள்லேருந்து அந்த இசைக்குழு இன்னும் இருக்குதுங்க கூட. இத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் அப்படி இருக்குங்க. சமயத்தில் வந்து கொஞ்சம் இடையில் படங்கள் இல்லாத நேரம் கூட பார்த்திங்கன்னா இந்த வேலையில் விட மாட்டாருங்க. அவர் மாதிரி உழைப்பாளி உலகத்தில் எவனும் பார்க்க முடியாதுங்க. அப்படி ஒரு உழைப்பாளி. தமிழக அரசு வந்து ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் எனக்கு ஒரு கலைமானி விருது அறிவிக்கிறாங்க. சரி வாங்கிட்டு நேரம் அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லைங்க. ஏன்னா அதுக்கு வாங்கும்போது சொல்லிக்கலாம், அறிவிச்சிருக்காங்க. நான் அப்ளை பண்ண எனக்கே மறந்து போச்சு. அப்புறம் வாங்கிட்டு நேரம் எங்கள் சார்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு காலில் விழுந்து அந்த பதக்கத்தை சார்கிட்ட கையில் கொடுத்து அது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சொன்னார், மனைவி இந்த அரசு விருது வந்து இந்த கலைமானி விருது நிறைய துறை இருக்குது, ஆடல் பாடல் அப்படி இப்படி நிறையா இருக்குது, ஆனால் எங்கள் ரைட்டராக வாங்கிட்டு போய் எனக்கு பெருமை அப்படின்னாரு. இந்த ரைட்டர் அப்படிங்கிறத வந்து அதனால தான் எனக்கு வச்சுக்கிட்டாருங்க. அவர் ஒரு பெரிய மகத்தான ரைட்ரு. இப்போ நம்மளை மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான், ஓரளவுக்கு எழுதுறானே அப்படிங்கிற சமயம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ பாக்கியாவில் எழுதுகிறாரு, திரும்ப அந்த பாராட்டி எழுதுகிறாரு. பாக்கியாவில் கீழே எழுதியிருப்பார், பாக்கிய தொடங்கிய நாள் முதல் எனக்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கும் மனைவிக்கு இந்த அரசு விருது வழங்கியதற்கு பாக்கியா சார்பில் என் சார்பில் நன்றின்னு போட்டிருப்பார். ஏங்க நான் வந்து ஒரு வேலைக்காரன், சொன்ன வேலை செய்கிறவன் இல்லையா, பாக்கியா தொடங்கணும் தோள் கொடுத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துங்க இந்த திறமைகளை பாராட்டுறது சீராட்டுறதுலாம் அவருக்கு இடம் யாருமே கிடையாது உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் இப்போ பாக்கியா தொடங்குற டைமில் இருந்தே நீங்கள் ஆமாம். அப்புறம் பாருங்கள் இன்னொன்று, நான் வந்து பாடலாசிரியர் ஆனது எப்படின்னு கதைன்னு கேட்டிங்கன்னா, 8வது எம்ஜிஆர் அந்த தொடர் முடிஞ்சிருச்சு. தொடரை வந்து நம்ம டைரக்டர் ராஜகுமாரன் சார் இருக்காருங்களா, நம்ம ராஜகுமாரன் தேவயானி, அவர் இந்த தொடரெல்லாம் ஃபுல்லாக படித்தார். அப்புறம் புத்தகமாக வந்துடுச்சு, முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு வீடு வந்து சென்னையில் வந்து விஜயராகபுரம். அவர் ரூமில் தங்கியிருந்தார். சத்யா கடலில் ரூம் எடுத்து தனி பேச்சுலர். அவர் தங்கியிருக்கும், அடிக்கடி கீழே மீட் பண்ணுவோம் அவங்க வாக்கிங் டைமில். ஒரு நாள் அவர் அறைக்கு போனேன் நான் அவர் ரூமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபில் வந்து நிறைய சாமி ஃபோட்டோ, இவர் குளிச்சு துண்டை கட்டிக்கிட்டு கும்பிட்டுட்டு வந்தார். அங்கே நடுவில் என் புத்தகம் இருந்துச்சு, 8வது எம்ஜிஆர்னு சொல்லி. நான் கேட்டேன், தலைவன் என்னங்க நம்ம தலைவன் போய் அங்கே வச்சுருக்கேன்னு. மனைவி சார், அவன் எங்கள் அப்பங்க, எங்கள் அப்பா அவன் இல்லைன்னா இன்னொரு நான் காணாமல் போயிருப்பேன். அப்பப்போ எடுத்து படிப்பேன், மனசை அப்படியே சந்தோஷப்படுத்திக்குவேன். எங்கள் அப்பங்க அப்படி. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, எங்கள் அப்பனை பற்றி ஒரு புத்தகம் எழுதுனீங்க, அதே கையால் எனக்கு ஒரு பாட்டு எழுதுங்க என் படத்துக்கு. அதுதான் விண்ணுக்கு மண் படத்துக்கு பாட்டு எழுத வாய்ப்பு வந்தது அந்த புத்தகம் தான் காரணம். அதுக்கு பாருங்க
வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் ஒரு பாட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாரு மிஸ்டர் ரவிசங்கர் சார். அவர் பெரிய எழுத்தாளர், நல்ல கவிஞர், நிறைய பாட்டு எழுதுறாரு. எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. அதுக்கு ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா, வாய்க்காவில் வந்து ஆரம்ப காலத்தில் சிறுகதைகள் நிறைய வரும். எல்லாமே எங்கள் சாருடைய ரசிகர்கள் எழுதுவாங்க, ஃபேன்ஸு. நம்ம சார் போட்டுருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏதாவது எழுதி அனுப்பிகிட்டே இருந்தாங்க. நான் படித்து பார்த்தா எனக்கு எதுவுமே தேராது எந்த. ஆனால் ஃபுல்லாக படித்து நைட்டுக்கு சாரு ஷூட்டிங் போயிட்டு நைட்டு வருவார். அப்போ இரவு ஷூட்டிங் வந்து அப்போ நைட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் முழுக்க கதை சிறுகதை படிச்சுட்டு ஏதாவது 4 கதை எடுத்து ஏதோ வேண்டாம் இருப்புக்கு இன்றைக்கி நான் வேலை பார்த்தேன் எனக்கு கணக்கிறதுக்கு 4 கதையை எடுத்து சாப்பிட்டு வைப்பேன். அவர் படித்து வைப்ப நல்ல மனைவி எந்த மனைவி அப்படிம்பாரு. தொடர்ந்து இப்படியே நடக்குது. ஒரு நாள் சொன்னார், இனிமேல் இந்த தபால் வர கடிதெல்லாம் தபால் வர கதையெல்லாம் படிக்காதீங்க மனைவி, நம்ம வந்து நல்ல ரைட்டர்கிட்ட காசு கொடுத்து கதையை போட்டுக்கலாம், இது ஒன்றுமே சரியில்லை அப்படின்ட்டாரு. இது முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் ஒரு கதை வருது, சிறுகதை, குதிரைன்னு பேர். அதுக்கு அந்த கதை சிறுகதை பேர் குதிரை. கீழே ரவிசங்கர்னு பேர் இருந்தது. நான் படித்தேன். அப்படி ஒரு நடை, அப்படி ஒரு குதூகலம். நான் அப்படியே மறந்து போயிட்டேன். இது வரைக்கும் படித்து அந்த குப்பையாக படிச்சுக்கிட்டு அந்த ஒரு கதையில் வந்து ஆனந்தம் பூத்தாடிட்டேன். அப்புறம் சார் அதே மாதிரி வழக்கமாக நைட்டு வந்தார் ஆஃபீஸுக்கு, பாக்கி ஆஃபீஸுக்கு. நான் அந்த கதையை அவர்கிட்ட கொடுத்துட்டு, சார் இன்றைக்கி ஒரு கதை படித்தேன் சார், குதிரைன்னு பேர். மனைவி நான் தான் சொன்னேங்க, தபால் கதையை படிக்க வேணாம் சொன்னேங்க. திரும்ப இல்லை சார், எனக்காண்டி ப்ளீஸ் சார் இந்த கதையை படிங்க சார். அப்படி ஒரு ரைட்டிங்ஸ் நட இது நல்ல கான்செப்ட் அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் வரப்போ படித்தார் அவர். படித்து முடிச்சு என்னையோட அந்த குதிரை வேகத்தை அந்த டைட்டில் குதிரை அதை விட அவர் குதூகலம் ஆகிட்டார். என்னையோட 100 மடங்கு ஆட்டி என்னடா வேணுது அந்த அப்பா அப்படி இப்படி கொண்டாடுறார். கீழே அட்ரஸ் இருந்துச்சு அந்த பையனோட, அந்த ரவிசங்கர் அட்ரஸ் சாலிகிராம அட்ரஸ் இருந்துச்சு. உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாரு. நைட்டு 11 o'clock காருக்கு போய் அவனை தூக்கிட்டு வாடான்ட்டார். சரிட்டு நைட்டு காரு போகுது. அங்கே போனால் அவங்க அப்பா கதவை தந்துக்கிறார். 11:30 இருக்குது அந்த டைமில். அவர் போனால் இந்த மாதிரி சார் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க, அந்த ஒரு உங்கள் பையன் ரவிசங்கர் அந்த மாதிரி சினிமாக்காரன் சொன்னால் அவர் வேணான்ட்டார். ஏன்னா அவர் பிராமணர். அவர் தம் பையன் வந்து சினிமாக்கெலாம் வேணாம், அவர் மாதிரி ஒரு நல்ல அரசு வேலைக்குன்னு நினச்சிட்டு அவர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. எங்கள் சார் பேர் சொன்னோன்னா சினிமா ஆட்கள் மாதிரி தெரியுதே, நீங்கள் சொன்ன அட்ரஸ் வேறங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. இப்போ சார்ட்டு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் சொன்னார் சார்னு. அட மிட் நைட்டில் போனால் யாரும் பயந்துருவாங்க, நீ பகலில் போங்கன்னு சொல்லிட்டு திரும்ப பகலில் போய் இந்த ரவிசங்கரை வந்து காரில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. உலகத்திலேங்க ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் வந்து பல்லக்குள்ள வந்து சுமந்து வந்த ஒரே ஆள் அவர் தான். வந்தவுடனே பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் சார் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டார். இப்போ எனக்கு அசிஸ்டண்ட்டாக வைக்கிறதுக்கு காரணம் நான் தான். பிறகு சொல்கிறாங்க, மனைவி சார் உங்கள் கதையை படித்தார், கட்டாயப்படுத்தி சாரை படிக்க வச்சார். அந்த கதையை படிச்சுட்டு சார் தான் அதுக்கப்புறம் உங்களை கூட்டி வர சொன்னாருங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் என் மேலே ரொம்ப அன்பு, ரொம்ப ரொம்ப மரியாதையாக இருப்பார். அப்புறம் தனியாக அவர் படம் பண்ணார், வருஷமெல்லாம் வசந்தம். அவரே பெரிய எழுத்தாளர், நல்ல கவிஞர். எல்லா பாட்டும் எழுதினார். எல்லா பாட்டும் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு. முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா. இந்த பாட்டு இது. அந்த படத்தில் அவர் பாட்டில் பார்த்து கேட்டி ஒன்றும் மறந்திருப்பார். இங்கே அந்த விண்ணிலா, இங்கே அந்த விண்ணிலா, இங்கே அந்த விண்ணிலா. அந்த மாதிரி அவர் வந்து அந்த ஒரு அன்புக்காக அந்த பாட்டு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் பாட்டு எழுதுனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து எனக்கு அது வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணேன். எப்போவாவது போய் யாராவது வந்தால் எழுதுறதுங்க. இப்படி தான் அந்த பாடலாசிரியருங்கிற ஒரு அங்கீகாரம் வந்தது காரணமும் தலைவர் எம்ஜிஆர் புத்தகம் தான் காரணமாக போச்சு. ஏன்னா ராஜகுமாரன் சார் வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் இப்படி ஒரு புத்தகம் இருக்கான அந்த பையன் நம்ம பாட்டுக்கு பாட்டு எழுதி போடுறது சொல்லிட்டு மின்னுக்கு ஒன்று அந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாமே ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. நீங்கள் இப்போ போய் பாடும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ரைட்டராக எங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக பாடுறீங்களே சார். அழகாக இல்லைங்க, நம்ம ரசிகன் தானேங்க, நீங்கள் அதை விட நம்ப மாட்டீங்க. எங்கள் சார் இப்படி அன்பு வச்சுருக்காரு, அதே மாதிரி தான் அவரும் என்னை ரொம்ப நல்லா வச்சுக்குவார். அவர் முதல் கிழக்கு சீமையிலே படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் ஆக்குறாரு. ஒரு வில்லேஜ் படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்சன் காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸு எல்லோரும் அசிஸ்டண்ட் இருக்காங்க. நான் கூட இப்போ அடிக்கடி மீட் பண்ணுவேன். அப்போ வந்து அள்ளிநகரம் டு அமெரிக்கா வரையும் தொடர் எழுதிட்டு நான் இப்போ அவரை அடிக்கடி மீட் பண்ணுவேன்.
அந்த ஒரு பாட்டை போட்டு காமிச்சார். கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. 2வது வாட்டி கேட்டேன். அப்புறம் அந்த வரியை பாடி எனக்கு காமிச்சேன். என்ன வரின்னா, காதல் என்னும் மந்திரத்தின் மாயம் என்ன, கல்லும் முள்ளும் இப்போது பூவானதே, வானவில்லின் துண்டொன்று மண்ணில் வந்து யாருக்கும் சொல்லாமல் பெண்ணானதே, தென்மேற்கு பருவக்காற்று தேடி பக்கம் வீசும்போது சாரல். இந்த பாட்டு உடனே பாட முடியும் சார், இந்த பாட்டு பயங்கர கிட்டுன்னு சொன்னேன். அப்போவே சொல்லிட்டீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடியே. அது மாதிரி எனக்கு வந்து இசையில் ரொம்ப நகைச்சுவை இசை எல்லாருக்கும் பிடிக்குங்க. படிப்பறிவு தேவையில்லை அதுக்கு. அப்போ கண்டிப்பாக சினிமாலையும் வந்துட்டு நாங்கள் உங்களை பாக்யராஜ் சார் படங்கள்லையுமே வந்து சில காட்சிகளில் பார்த்துருக்கோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஆர்வப்பட்டு நீங்களே வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நடிச்சு தான்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு இந்த எழுத்து தான் நம்ம பேனான்னு சொல்லி பெரிய வேணாட்டா அது மாதிரி ஆசை இல்லைங்க. ஒரு நாள் அப்போ பாக்கியாவில் சேர்ந்த புதுசு அவசர போலீஸ் 100 எங்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்தை இவர் தொடர்ந்து சார் எடுக்கிறாரு. பாக்கியா வேலைக்காண்டி அவரை சந்திக்க போகிறேன் கற்பகம் ஸ்டுடியோவுக்கு. அன்றைக்கி ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவள் ஒய்ஃபு வந்து சில்க் சுமிதா மேடம், அதுதான் ஒய்ஃபு. அவங்க வீட்டு வாசல் ஒரு பழக்கடை வச்சுருப்பாங்க. அந்த பழக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா பழம் வாங்க போக மாட்டேங்க ஒன்றுமே. அந்த பொண்ணை பார்க்குறக்குனே நிறைய பேர் வாங்கி எங்கள் சாரும் வந்து இந்த மாதிரி வேணான்னு சொல்லி கடையை மூட சொல்லுவார். அதெல்லாம் மூட மாட்டேன் பாவா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமாக அது பொண்ணு இவர் மூட சொல்லுவார், மூடவே மாட்டாங்க அந்த கடையை. காரணம் வந்து இவங்க வந்து அப்படியே அவன் அந்த அம்மா பார்க்குறக்குன்னு வருவாங்க. இப்போ அந்த சீன் எடுக்கும் பொழுது நான் என்னை பார்த்து என்ன பண்ணார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ராமலிங்க சார் இருந்தார். அப்போ ராமலிங்க மனைவிக்கு லேசாக டச்சப் பண்ணி அந்த கடையை நிற்கவே அப்படின்னு எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இருக்கிறேன். என்ன சீன் தாங்க, என்ன உங்கள்கிட்ட கூட சங்கடமாக இருக்கிறேன் சொல்கிறதுக்கு. பழம் அந்த அம்மா விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அவளை அந்த அம்மா பார்க்கத்தான் பழம் வாங்க போகிறாங்க. இப்போ இவனுக்குன்னு பழம் வாங்க பிடிக்காதவங்களாம் அரை கிலோ அதை கொடுன்னு பார்த்துக்கிட்டே வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன சீன் கேட்டிங்கன்னா, மனைவி இந்த பழத்தை ஒரு மாம்பழம் அங்கே இருக்கும், அதை அப்படியே இது பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவோடைய நெஞ்சை பார்த்துட்டு என்ன பழங்கள்லாம் கண்ணி போயிருக்கு அப்படின்னு கேளுங்கன்னாரு. நான் வந்து அந்த அம்மா முகத்தை பார்த்து கேட்டேன், மனைவி முகத்தை பார்க்காதீங்க மனைவி, நீ எங்கே பார்க்க எங்கே பார்த்து இப்போ கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கிளீனப்பான காட்சி அது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அதை வேறு என்ன முதல் நான் அவர்கிட்ட வந்து சேர்ந்த புதுசில் வந்து இந்த மாதிரி காட்சி நடிக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை மனைவி, முகத்துக்கு கீழே பாருங்க மனைவி பழத்தை. அப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது அப்படி தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சீன்கள். அதுக்கப்புறம் எல்லா படத்துலேயும் ஒரு சீன் நடிக்க சுந்தரகாண்டம், உருவல ராஜகுமாரி, துணைமுழு வரைக்கும் என்னை வந்து ஒரு காட்சி நடிகனா எங்கேயாவது வச்சுருவாருங்க. ஓகே. இப்போ அதை பார்த்துட்டு சில நண்பர்களை நம்மளை வந்து வாங்கம்னு நடிக்க வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதை விட ஹைலைட்டுங்க, ஆனந்தவரில் வந்து என்னுடைய 8வது வருட எம்ஜிஆருக்கு ஒரு அது 10வது எடிஷன் இப்போ போயிருக்குது. அப்போ அந்த டைமில் அவங்க என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விடலில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுறோம், பெரிய பெரிய ரைட்டர்ஸ் புத்தகத்தை வெளியிடுறோம், நிறைய பதிப்புகள் போகல, ஆனால் ஒரு சாதாரண மனைவி பொன்மாணிக்க புத்தகம் இத்தனை எடிஷன் போயிருக்கு, ஒரு ஆர்டிக்கல் பண்ணலாம் பேட்டி அப்படின்னாங்க. பரவாயில்ல, வந்த புத்தகத்துக்கு ஒரு பெரிய திரும்ப வருதே நம்ம நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மனைவி சார் நீங்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நிறைய பேசுகிற உலகமே தெரிஞ்சு போச்சு, எழுதுறது வைக்கிறது எல்லாமே அவர் ஆத்மா உள்ளே இருக்கிற மாதிரி அப்படி ஃபீல் வருது எல்லாருக்குமே. அதனால் அவர் பயன்படுத்திய தொப்பியும் கண்ணாடியும் நடிகர் பாண்டியராஜ் சார் வச்சுருக்கார், டைரக்டர் பாண்டியராஜ் சார், அதை வாங்கிட்டு வந்து அதை போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் அது ராஜவம்சம்ங்க, அது அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அது ரொம்ப ரோட்டில் நடமாட முடியாது, எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் சாரே சொல்லுவார், மனைவி நல்ல புத்தகம் எழுதுனீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் தலைவர் மாதிரி வேஷம் போட்டு போஸ் குடிக்கிறீங்கன்னு கேட்பாருங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு வந்தாங்க சாருங்க கண்ணாடியும் தொப்பிங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வச்சு எல்லாம் போட்டு ஒரு ½ டே ஃபோட்டோ எடுத்தாங்க. எனக்கு மனசு நிறைவாக இல்லை, என்னடா நம்ம கட்டுற கரெக்டு, அவர் மாதிரி வேஷம் போட்டு நல்லாவா இருக்குது நம்ம மூஞ்சிக்கு அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, புத்தகம் வந்துருச்சு. எங்கள் சார் தான் முதல் ஃபோன் பண்ணுறாரு, நல்லா தான் இருக்குது மனைவி அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில். சரி அவரே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சரின்ட்டுங்க. அதில் ஒரு 2 லைன் எழுதியிருப்பாங்க, அந்த விகடனில் வந்து எழுதியிருப்பாங்க, அந்த கதிர் சார் எழுதியிருப்பார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மட்டும் மனைவியை பார்த்திருந்தால் தன் அமைச்சரவையில் அமைச்சராக்கி அழகு பார்த்திருப்பார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ சரி, நான் அதை வந்து அப்போ எனக்கு பேர் பொன்மாணிக்கு செம்மல் அப்படிங்கிற பட்டம் வேறு கொடுத்துருப்பாங்க.
அவர் பொன்மனச்செம்மல், இவர் பொன்மாணிக்கச்செம்மல் வேறு பட்டம் கொடுத்து அவர் எவ்வளோ பெரிய பத்திரிக்கை அது. அந்த வரி எழுதியிருந்தாங்க. நான் அப்போ பெருசாக எடுத்துக்கலைங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர் பிரபு சாமன் சார் என்னை ஃபோனில் கூப்பிட்டாங்க. மனைவி சார் ஒரு படம் பண்ணிட்டுங்க, மேம்போன்னு படம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு சின்ன கேரக்டர் வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. சரிங்க சார் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு சொல்லி நான் போனேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அங்கே போனேன். என்ன தெரியுங்களா கேரக்டரு, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் நான் வனத்துறை அமைச்சர். எனக்கு இன்னுமே புரியல, என்னடா நடக்குதுங்க. அவங்க எழுதுனாங்க, 2 வரி எழுதுனாங்க. அட்லீஸ்ட் திரைப்படத்தில் நம்ம நம்முடைய அமைச்சர் அவர்கள் பயணிக்கிற ஒரு காட்சி நிறைய வரும் பயங்கரமாக. அது மாதிரி நடிச்சுட்டு வந்து டப்பிங்கோட முடிச்சுட்டு வச்சுங்களேன். இப்படி தான் நடிக்க பண்ண ஒழிய நடிக்கல நான் ஆசை கிடையாது. இந்த மாதிரி நட்புக்காக வரும்போது நிறைய அந்த மாதிரி தான் போகிற ஒழிய. ஓகே சார். பாக்யராஜ் சார் வந்துட்டு பாரதி ராஜா சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு சீடன். அவர் வந்து சார் அட்ரஸ் பண்ணும்போதே வந்துட்டு என்னோட டைரக்டர்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து பாக்யராஜ் சார். இது வந்து நான் நல்ல வேலை அருமையான கேள்விமா. அதாவது எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் பேர் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா. அப்போ பக்கத்தில் யாராக இருந்தாங்கன்னா தானா அவங்க மாமன் பேர் சொல்லி பாக்கியலட்சுமி, டே செல்வம், இப்படி இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் இல்லையா. அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த கலாச்சாரத்தை குருமாரி பேர் சொல்லாதே அப்படிங்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர் எங்கள் டைரக்டர் தாங்க. ஒரு நாளும் அவர் பேரை உச்சரித்து கிடையாதுங்க. எங்கள் டைரக்டர் இப்படி தான் சொல்லுவபடி இந்த கலாச்சாரம் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ நிறைய பேர் இப்போ முந்தியெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட வேலை பார்த்தேன், இவர்கிட்ட வேலை பேர் அப்படியே சொல்லும்போது ஒரு மாதிரியாக இருக்கேன். ஒரு குருமார் இல்லையாண்ணா, ஒன்று சொல்லி கற்றுக் கொடுத்த தெய்வம் இல்லையா அவர், அப்படியே பேர் சொல்லி கூப்பிட்றது சொல்கிறது. அப்படி அந்த கலாச்சாரத்தை எங்கள் டைரக்டர் தான் உடைச்சாருங்க. எங்கள் டைரக்டர் சொல்லியே இப்போ இந்த சந்ததிகள் எல்லாருமே மொத்த டைரக்டருமே பார்த்தீங்கன்னா இதைத்தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குரு சிஷ்யனோட அந்த ஒரு பாண்டு வந்து இனிமேல் இருக்கக்கூடிய தலைமுறைக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். கேள்விக்குறி தாங்க. உண்மையிலேயே நிறைய மாறி தானே இருக்குது. அது மட்டும் மாறாமல் என்ன செய்யும். இப்படி எங்கள் சார்கிட்ட வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் பேசிட்டே போனீங்க. நம்ம வந்து சமமாக நான் பேசினே கிடையாது எப்பவுமே. இல்லை சார் பண்ணிக்கலாம் சார் ஒன்றும் அப்படி தான். அதே மாதிரி எங்கள் டைரக்டர் பேசுவார். ரொம்ப சத்தம் போட்டோ வெறியெல்லாம் பேச மாட்டேன். அவரும் டாய் அப்படிம்பார் அவர். சார் இப்போ பாக்யராஜ் சார் வந்துட்டு பாரதி ராஜா சார் மேலே அவ்வளோ ஒரு குரு மேலே அவ்வளோ ஒரு பக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட இழப்புமே வந்துட்டு பாக்யராஜ் சாரை வந்து ரொம்ப ஒரு பாதித்த ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்யராஜ் சார் வந்து பாரதி ராஜா சாரை பற்றி உங்களுக்கு எதனா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்களா, இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையாக நம்ம வெளியிடலாம், இல்லை எதனாச்சும் ஒன்று அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு? பாக்யாவில் வந்துங்க நான் பொதுவாக நான் எடுக்க போகிற அசைன்மெண்ட் சார்ட்டு சொல்லிட்டு எடுத்து வருவேன். எல்லாம் தொடர் நான் எழுத அன்புள்ள அம்மா புத்தகம்லாம் நான் எழுத அசைன்மெண்ட்டு தான். அப்போ டைரக்டர் பாலராஜா சார் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார். இப்போ மனைவி நீங்கள் போய் எங்கள் சார் ஒரு மாதம் சுற்றிட்டு இருக்காரு அமெரிக்காவில், நீங்கள் அதோட பயணக்கட்டு ஒன்று எழுதுங்கன்னு அப்படின்னாரு. அவரை வச்சு ஒரு பயணக்கட்டு எழுதுங்க பாக்கியாவில், ஒரு தொடர் ஒன்று எழுதுங்க அப்படின்னாரு. இப்போ நான் சார்கிட்ட போனேன், இந்த மாதிரி சார் சொன்னாங்க சார் அப்படின்னேன். அப்படியே அவன் சொன்னானா, சரி அவன் சொன்னால் நம்ம செய்ய முடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டு. அதான் டைட்டில் வந்து அள்ளி நகரம் டு அமெரிக்கா அப்படின்னு தான் டைட்டில் எழுதினேன். அள்ளி நகரம் டு அமெரிக்கா வரை அப்படின்னு எழுதியிருந்தேன். இப்போ கூட அவர் இறந்தவன் அந்த ஃபோட்டோ போட்டு எழுதியிருந்தேன். அன்று வந்து உங்களுக்கு கட்டு எழுதினேன் அள்ளி நகரம் டு அமெரிக்கா வரைன்னு. இன்று அள்ளி நகரம் டு எந்த ஊர் எழுதுவது எழுதியிருப்பேன். இப்போ வந்து எங்கள் டைரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ஒரு கட்டை வந்து எங்கள் சார் வந்து எங்கள் சார் சொல்ல முடியாது, எங்கள் டைரக்டர் வந்து அமெரிக்காவில் ஒரு மாதம் போயிட்டு வந்திருக்காரு மனைவி. அந்த அனுபவம் நல்லா இருக்கும் மனைவி, அதை ஒரு தொடராக ஒன்று கேட்டு எழுதுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தொடராக வந்து ஒரு 20 வாரம் எழுதினேன். அதை வந்து தொடராக எழுதி நிறைய சொன்னாருங்க. இப்போ அதுவும் வந்து அவர் குருவுக்கு அவர் சொன்ன அசைன்மெண்ட் இது ஒன்று தான். மற்றபடி நானாக நிறையா அவர் எழுதியிருக்கிறேங்க. அது மாதிரி அவர் படப்பிடிப்பெல்லாம் போய் கவர் பண்ணுறது அதெல்லாம் வேறங்க. பாரதி ராஜா சார் வந்து நிறைய ரொம்ப நாளாக வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவங்க வந்து இறுதி காலகட்டத்தில் வந்து இந்த நம்மக்கிட்டேருந்து விடை பெற்றாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். அதுக்கு முந்தின நாள் தான் வந்து கோவா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, காலையில் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட திடீர் அந்த இழப்பு வந்து எங்களுக்கே வந்து பார்க்க ரொம்ப அளவு பாதிச்சுது. உங்களுக்கு அவங்க இவ்வளோ வருஷமாக கூடயே இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்காங்க? புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறந்ததை வந்து இன்னும் வதந்தியாக நினச்சி நம்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய மக்கள். அவர் சாவலை அவன் சொன்னான் அடிச்சு விடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அது உண்மையில் அந்த வதந்தி இன்றைக்கி உண்மையில் இப்படி தான் நினைக்கிறேன் வரைக்கும். எங்கள் டைரக்டர் வந்து நான் இதுவரை
அவர் போயிட்டாருங்கிற நினைப்பே வரமாட்டேங்குதுங்க. என்ன காரணம்னா ஒரு நோய் நொடியாக இருந்திருக்கணும், ஒரு 4 நாள் வச்சு பார்த்துருக்கணும், ஒன்றும் இல்லை. நேற்று கூட மாத்திரை சாப்பிட்டாருன்னு பார்த்துருக்கணும், ஊசி போட்டு வந்தார்ல, ஒன்றுமே இல்லையே. அவருக்கு அந்த மறைவுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலையாக அவரை சந்திக்கிறேன். என்னன்னா குருவத்தில் ஒரு தொடர் எழுதியிருக்காரு, 1 வருஷம் எழுதினார் தொடர் வந்து படித்தா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற தொடர். சரி. அந்த ஸ்கிரிப்டை கையில் கொடுத்து சொன்னார், மனைவி அவங்க வெளியிடன்னு சொல்கிறாங்க குமுதங்காரங்க, வேணாம் அது சரி வராது. இப்போ நீங்கள் உங்கள் புத்தகம் வெளியிடுறாங்க இல்லையா கற்பக புத்தாலயம், அங்கே கேட்டு பாருங்கன்னாரு. சரி பரவாயில்ல சார் நான் கேட்குறேன்னு சொன்னேன். அதே மாதிரி போய் கேட்டேன், அங்கேயும் ஒத்துக்கிட்டார். கற்பக புத்தாலயம் நிறுவனர் நல்லதையும் சார். அப்புறம் அழைச்சிட்டு வந்த நேராக உட்காந்து சிலதெல்லாம் டேம்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷனை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. 2 பேர் வருவாங்க, ஃபோன் வரும், அது வரும், பயங்கரமான ஒரு டென்ஷனாக இருந்தார் பயங்கரமாக. அப்போ நான் சொன்னேன், என்ன செய்ய இவ்வளோ வந்துட்டு ஆமாம் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்த எலெக்ஷன் முடியட்டும், ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்டை மட்டும் கவிஞர்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க. நான் காலையில் நிறைய அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், வேறு நிறைய பேசணும், அதனால் அவர் எழுதும் நல்லா இருக்கும் மனவை, அதனால் அணிதறிக்க மட்டும் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து வந்துடுங்க கவிஞர்கிட்ட வைரம் சார்ட்ட அப்படின்னாங்க. சரி நான் சொல்லி நானும் நாளையும் சரி கிளம்பிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் அங்கே கொடுத்தேன் சார்கிட்ட. இப்போ என்ன சொன்னார், நான் கொடுக்கும் பொழுது அங்கே போய் ஃபோன் பண்ணுங்க மனவை, அவருக்கு நான் எதுவும் சிரமம் தரக்கூடாது இல்லையா, ஃபோன் பண்ணி கொடுங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு கவிஞர் இவர் சொல்கிறார், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டு நிறைய வேலைகள் போயிட்டு உங்களுக்கு, அதுக்கடையில் உங்களை அணிந்துகளை சொல்லியிருக்கிறேன், ஏதோ பார்த்து நேரம் ஒதுக்கி எழுதுங்கன்னு. ஏங்க உங்களுக்கு நீங்கள் யாருக்கு எழுத பண்ண சொல்லி கவிஞர் பேசுனேன் என்ன நான் இருக்கும் பொழுதே. அதே மாதிரி அப்போ நான் நினச்சேன்னா மறுநாள் நான் வரல ஆஃபீஸ்க்கு. காரணம் என்னென்னா அணிந்துரை வரட்டும், அதுக்கப்புறம் எங்கள் சாரை நல்லதையும் சாரை கூட்டி போய் அந்த பிஎம்சி முடிக்கலாங்கிறக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோவா போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. கோவாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் நான் சந்திக்கிறேன். இதுதான் காரணம், என்னென்னா நாளைக்கு ஒன்றும் வேலையில் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது, அதனால் நான் விட்டுட்டாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் டயட்டு, ஐயோ அது மாதிரி யூடியூப் நிறைய பேர் வருதுங்க, எங்கள் சாரே இறந்து போனதாக நிறைய பேர் நியூஸ் போட்டிருக்காங்க, அதை நம்பாதீங்க அப்படின்னு தினமலர் மீனாட்சி சுந்தர் என்னை கேட்டா. அப்படி இல்லை மனைவி சார் கொஞ்சம் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப நேரம் வந்து ஒரு வதந்தி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஒழிய, இப்போ நினைக்கிறேன் அது ஏன் வதந்தியாக ஆயிருக்குமே, ஏற்கனவே நிறைய வாட்டி வதந்தி வந்திருக்குது, வதந்தியாகவே இருந்திருக்கட்டும், வதந்தியாக இருந்துக்கலாமே அப்படின்னு இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா போய் பார்க்குறேன், இது வரைக்கும் இவ்வளோ அழகாக நான் முகத்தை பார்த்தது இல்லைங்க. படப்படம் இருக்கார், பார்த்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது, இன்னும் இந்த அதோடு தான் இன்னும் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்ன வந்து அந்த உறங்குற மாதிரி இருக்கிற மொழி இறந்தகன்னு நான் நினப்பு வர மாட்டேங்குது, இது வரைக்கும் வரமாட்டேங்குது. அப்படி தான் மனசு எனக்கு இன்னும் தெம்பு இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அவர் இருக்காருங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஓடிட்டுருக்கிறேன், அவர் இல்லைங்கிறத நான் நினைக்கவே இல்லைங்க. என்னை பொறுத்தவரை நம்ம பாக்யராஜ் சாருக்கு வந்து இறுதி மரியாதையாக வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அரசு மரியாதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்குது சார்? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பாருங்கள், கொடுப்பன பாருங்கள், அவர் இறந்து 16ஆவது நாள் இவர் தலைவர் இறக்குறாரோ, அவருக்கு என்ன அரசு மரியாதையோ அதே அரசு மரியாதை இந்த அரசாங்கம் மாண்புமிகு விஜய் அவர்கள் கொடுத்தது உண்மையிலே மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். இன்னொன்றுங்க, விஜய் சார் வந்து என் புத்தகங்களை ரொம்ப படித்து ரொம்ப நேசிவார். 8வது எம்ஜிஆர் அவர் ரொம்ப பெரும், ரொம்ப என்னை அடிக்கடி கேட்பார். பார்க்கும்போதெல்லாம் மனைவி சார் அடுத்து என்ன புத்தகம் அப்படின்னு கேட்பார். அந்தளவுக்கு இப்போ எம்ஜிஆர் அதிகம் பேசுகிறதுனா காரணம் வந்து இந்த புத்தகம் ஒரு காரணங்க. நிலாவை படம் ஷூட்டிங் நடக்குது நாகர்கோவிலில். வெங்கடேஷ் சார் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. இந்த மாதிரி தான் என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. நான் போனேன், எனக்கு ஒரு சீன் நடிக்கிறதுக்கு. இப்போ நானும் ஒரு 2 நாள் டெய்லி பேசிக்கிட்டு இருப்பேன் விஜய் சாரும். தலைவர் எம்ஜிஆர் எப்படி எழுதுனீங்க, இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருப்பாருங்க. அதனால் வந்து எல்லாருமே ஒரு கோட்டில் இணைகிறாங்க பாருங்கள். அவர் ஏற்கனவே பாரதிதாசன் சாருக்கு இந்த வேதமுதிக்கு வந்து ரிலீஸ் ஆன காரணமே தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த படம் தடை பண்ணாங்க. அப்புறம் அன்றைக்கி வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் வெங்கட்ராமன் இருந்தார், இப்போ ஜனாதிபதி வெங்கட்ராமன், அவர்கிட்ட பேசி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாருங்க. இப்போ அன்றைக்கி தலைவர் எம்ஜிஆர் தான் பாரதிராஜ் சாருக்கு இதாக இருந்தார். இப்போ எங்கள் சாருக்கு எம்ஜிஆர் தான்.
இப்போ விஜய் சாருக்கும் வந்து எம்ஜிஆர் மேல் மிகுந்த பற்றி மேடையில் பார்க்கலாம், அப்படி பேசுவாங்க. அதனால் இந்த எம்ஜிஆர் 3 எழுத்து எல்லாருக்கும் ஒரு தாரக மந்திரம் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் இன்றைக்கி இவர் வந்து எங்கள் அவருடைய குருவுக்கு என்ன பண்ணார் அதே மரியாதையை மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் வந்து செஞ்சது வந்து உண்மையிலேயே பெரிய மறக்க முடியாத விஷயங்க. எங்கள் சாருடைய பையன் கல்யாணத்துக்கு, சோனுடைய கல்யாணத்துக்கு அவர் தான் நடத்தி வச்சார். சார் சாந்தனு சார் வந்து விஜய் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படின்னு. ஆமாங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் தான் திருமணத்தை நடத்தி வச்சார். ஆமாம். சரி, இப்போ சாரோட இறுதி ஊர்வலத்துலேயுமே வந்து நிறைய திரைத்துறையிலேருந்து நிறைய சுகாஷினி மேமாக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே கூடயே இருந்தாங்க. அன்னைக்கு உடலை வந்து தகனம் பண்ணுற வரைக்குமே வந்து அதுக்கு முந்தின நாள்லேருந்து கூடயே இருந்தாங்க. அவ்வளோ திரைத்துறையினர் வந்து மொத்தமாக அங்கே வந்து எல்லாருமே அங்கேயே இருந்தாங்க ஆக்சுவலி எல்லாருமே. ஸோ அப்போ வந்து மக்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை பாக்யராஜ் சார் வந்து ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நஞ்சு கடன் செலுத்துகிற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல இருந்தது. என்ன தெரியுமாங்க, ஒரு திரைப்பட இயக்குனர், திரைக்கதை மன்னன், நடிகர் இப்படிலாம் இருந்தாலும் கூட ரொம்ப எளிமையாக இருந்தார் எல்லாத்தையுமே. அந்த எளிமையும் அவர் படமுடைய தாக்கம் தான் இவ்வளவு மக்கள் வெள்ளம் எல்லா ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து யாருமே வந்து வெளியூர்லேருந்து நம்ம வந்தாங்க ஒரு இதுக்குன்னு ஃப்ளைட் பிடிச்சோம். அதனால் வந்து காரணம் வந்துங்க அந்த எளிமையும் அந்த பண்பும் தான் காரணம். வெறும் திரைப்படத்தில் அப்படி ஜெயிச்சா மட்டும் மரியாதை வந்துடாதுங்க. அவர் மக்கள்கிட்ட எந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அதை பார்க்கும்போது தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே எங்கள் சாருக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. அந்த இறுதி ஊர்வலம் அந்த வாகனத்தில் கூட உங்கள் பாக்யராஜ் அப்படி சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பார்ட்டிமெண்ட்ஸ் ரெடி பண்ணார். எப்போவுமே எங்கள் சார் உங்கள் பாக்யராஜ் கேள்விப்படுவார். அந்த பேனா ஒரு பார்ட்டிமெண்ட் சார் ரெடி பண்ணி அன்றைக்கி கொண்டு வந்து உடனே வச்சுட்டாருங்க. அவர் எங்கள் சாருக்கு உடனே அது ஏதாவது வித்தியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவ்வளோ இது வரைக்கும் இது ஒரு பேனாவே கொடுத்துருக்காருங்க, ஆஃபீஸ் இருக்குது. அப்போவே ஒரு மரத்தால் செஞ்ச பேனா ஒரு 10 அடி இருக்குங்க. அதை வைக்க இடம் தனியாக அதுக்குள்ள இடம் வச்சுருக்காங்க. நம்ம அதே பேனாவை தான் ஒரு பார்ட்டிமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அந்த பேடு அதை வச்சு ஒரு ரைட்ரு, ஒரு திரைக்கதை மன்னன் அப்படிங்கிறதுக்கு வந்து அடையாளமாக தான் அந்த பேடு வச்சதுங்க. பாக்யராஜ் சார் பற்றி தெரியாத பல விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் வர வந்து பகிர்ந்துக்கிறது உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். உங்கள் நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய இன்னும் இருக்குது, அது ஒரு கடல். இப்போ நம்ம உடனே கட்டவனா கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சது. பிறகு சந்தர்ப்பத்தை நிறையா அவரை பற்றி பேசலாங்க. நன்றி, வணக்கம்.